வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியா வேண்டிய நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் அஜய் வருணன் அஜய் சௌமியா. இன்னைக்கு ஹைப்பர் டென்ஷன் டே இல்லையா? ஹைப்பர் டென்ஷனை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக கன்சர்ன்டாக 2 பீப்புள் வந்திருக்காங்க, 2 கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம கிட்ட பேசுறதுக்காக. ஒன்று முதியோர் நல மருத்துவர் டாக்டர் ஹரிசங்கர் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அது மட்டும் இல்லாமல் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஆனந்த் ஞானராஜு வந்திருக்கார். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். சார் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா இரத்த கொதிப்பு, உடம்பில் உள்ள பிளட் ப்ரெஷர் நார்மலாக 120லேருந்து 80, சிஸ்டாலிக் 120, கீழே உள்ள நம்பர் பேர் டயஸ்டாலிக் 80, அதான் நார்மல் பிபி. இந்த பிபி வந்து ஏஜ் ஆக கொஞ்சம் கூடலாம். பட் 140 சிஸ்டாலிக், 90 டயஸ்டாலிக், அதுக்கு மேலே போனால் அதுதான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இருதயத்தில் உடம்பில் உள்ள இரத்த குழாய்களுக்குள்ளே இருக்க ப்ரெஷர், அதோடைய மெஷர்மெண்ட் தான் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறது. அதாவது ஹார்ட் பிளட் பம்ப் பண்ணுது, அந்த பிளட் வந்து உடம்பு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் தேவைப்படுது. இந்த ப்ரெஷர் தான் பிளட் ப்ரெஷர். இது வந்து ஏஜ் ஆக இல்லது சில காரணங்கள்னால ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து 140/90, சிஸ்டாலிக் 140, டயஸ்டாலிக் 90. அதுக்கு மேலே போன பிறகு அதை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜ் வருது. ஸோ அந்த 140/90க்கு மேலே பிபி இருந்தாலே ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பல ஸ்டேஜஸ் இருக்குது, மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு. அந்த எவ்வளோ ஜாஸ்தி இருக்கோ அதை பொறுத்து. ஸோ அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்றாங்க இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் இந்த 2 டேர்ம்ஸ் வருமா? இல்லை, லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு என்டிட்டி ஆக்சுவலி கிடையாது. இட் இஸ் அ மிஸ்நாமர். நிறைய பேர் அதை சும்மா கேஷுவலாக யூஸ் பண்ணுறாங்க. லோ பிபி அப்படின்னு உள்ள வியாதிகள் ரொம்ப கம்மி. பட் அது வந்து காமனாக ப்ரெவலன்ட் கிடையாது. ஹை பிபி தான் ப்ராப்ளம். ஸோ அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலே உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பர் வந்து லோ பிபி ஹை பிபி கிடையாது. சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அப்படின்னா நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு when it pumps the blood, அந்த டைமில் பிபி ஒரு பீக் ஏறி அப்புறம் இட் வில் கம் டவுன். ஸோ பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பல்சடைல் ஃப்ளோவில் அந்த ஹையர் வேல்யூ இஸ் சிஸ்டாலிக், லோவர் வேல்யூ இஸ் டயஸ்டாலிக். இந்த சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் வேல்யூ வந்து மெடிக்கல் பீப்புளுக்கு தான் ரெலவெண்ட் ஆக்சுவலி. ஃபார் அ லே பர்சன் 140 மேலே 90 கீழே, அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. எண்ட் ஆஃப் ஸ்டோரி. ஓகே ஃபைன். இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாகும் போதே ஒரு டவுட்டும் வந்துருச்சு. ஹைப்பர் டென்ஷன் அண்ட் பிபி, இதுக்கு 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி சொல்லுங்கள். பிபிங்கிறது நோய் கிடையாது. பிபிங்கிறது ஒரு டெர்மினாலஜி, அவ்வளோதான். பட் ஹைப்பர் டென்ஷனுங்கிறது தான் நோய். அந்த பிபி ஜாஸ்தி ஆகும் பொழுது அதனுடைய நோய் வந்து ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது வந்து பொதுவாக குடும்பத்தில் இருக்கிற கூட வியாதி. அப்பா அம்மாவுக்கு பிபி இருந்தால் பிள்ளைங்களுக்கும் பிபி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டட், டிஎன்ஏ மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. இது வந்து ஹைப்பர் டென்ஷன் டிரான்ஸ்மிட் ஆகிறது இல்லை. அந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு வர்றதுக்குரிய பேக்ரவுண்ட் ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்மளுடைய உப்புக்கு நம்ம உடம்பு எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம உடம்பு எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்ற சில ஃபீச்சர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நடைமுறைகள் இருக்கிறோமோ அதை வச்சு மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ உப்பு நிறையா சாப்பிட்றோம். இப்போ நம்ம மாடர்ன் டே ஃபுட்டில் எல்லாமே ப்ரிசர்வ்ட் ஃபுட்ஸ். ஸோ அதில் உப்பு ஜாஸ்தி. ஸோ பிக்கிள்ஸ், நம்ம ஆல் சாலட்ஸ், அதில் எல்லாமே பாட்டில்டு ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே உப்பு நிறைய ஜாஸ்தி. ஸோ நம்ம அன்கான்ஷியஸாக நிறைய உப்பு உள்ளே போயிடுது. ஸோ பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் ஆகிற போது நம்ம லைஃப் டைம் சால்ட் இன்டேக் எப்படி கூட ஆகிட்டே வருதோ, தட் இஸ் டிபெண்ட் ஆன் தட். இப்போ சிப்ஸ்லலாம் வெரி ஹை கண்டென்ட் ஆஃப் சால்ட். இப்போ சில்ட்ரன் சின்ன வயசுலேருந்தே சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தே அக்யூமுலேட் லாட் ஆஃப் சால்ட். இந்த சால்ட்டுடைய சென்சிட்டிவிட்டி இஸ் ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட். சரியா? அந்த யார் யாருக்கு ஹைப்பர் டென்ஷன் வரலாம் அப்படின்றது ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட். வருமா வராதான்றது நம்ம பழக்க வழக்கங்கள்லையும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 50% நம்ம பழக்க வழக்கங்களில் இருக்குது. சிலருக்கு எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் நம்ம வர்றதை டிலே பண்ணலாம், இல்லது தவிர்க்கலாம். ஓகே, இந்த உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு ஜென்ரலாக கேட்பாங்க. பட் நான் ரொம்ப அதிகமாக போட்டு சாப்பிட்றேன், இனிமேல் கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதனால் வர பிரச்சனைகள், இதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் என்ன? ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன? அதாவது ஹைப்பர் டென்ஷனில் வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ், லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ். ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா அதில் வந்து பெரிய தொந்தரவு எதுவும் இருக்காது. இப்போ வந்து நாளடைவில் போக போக வர லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நேசல் ப்ளீடிங், அதாவது மூக்கு வழியாக ரத்தம் வரும்ன்றது வந்து அதிக பிபி ரொம்ப நாளாக இருந்திருந்தால் அதை வந்து ஒரு நேச்சரில் வந்து சொல்லுவாங்க, ஒரு ஷட்வால் மெக்கானிசம். அதாவது ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் பொழுது வேற எங்கன்னா அது ப்ளீட் ஆகாமல் நம்ம மூக்கில் ப்ளீட் ஆகும். ஏன் இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன்னா,
இந்த பாஸ்ட் 4 டேஸில் வந்து ஒரு 2-3 பேஷண்ட்ஸ் அதில் வந்தாங்க. அதாவது அந்த இது வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு ஸ்னேக் பைட் மாதிரி. அதாவது இது வந்து எபிஸ்டாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நேசல் ப்ளீடிங். அதனோட இம்பேக்ட் வந்து அந்த நோயினால் அவ்வளோ இருக்குமோ இல்லையோ அதை பார்த்த பிறகு அந்த பேஷண்ட்டோட இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னா கூட பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஒன்ஸ் அந்த மூக்கில் வந்து ப்ளீடிங் வந்ததுனாக்கா அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் வந்து அந்த பயத்தில் அதுக்கப்புறம் தே வில் ஸ்டார்ட் டேக்கிங் ப்ளீடிங். பட் அது வந்து நமக்கு வந்து நேச்சர் கடவுளாக கொடுத்த வந்து ஒரு ஒரு லைஃப் போட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒன்ஸ் பிபி ஜாஸ்தியாக இருக்குது, அது வந்து வேற எங்கன்னா ப்ளீட் ஆகியிருந்தால், சப்போஸ் பிரெயினில் ப்ளீட் ஆகிருந்தால் ஸ்ட்ரோக் வரும். ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் அன் அலாம் ஃபார் அஸ். அது வந்து காம்ப்ளிகேஷனே எடுத்துக்க முடியாது, ஒரு ஜஸ்ட் அஸ் நமக்கு ஒரு அலாம் மாதிரி அது கொடுக்குது. பட் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா டார்கெட் ஆர்கன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துல கண்ணில், ஹார்ட்டில், பிரெயினில், அதாவது அது பாதிக்க முடியாத ஆர்கன்ஸ் எதுவுமே இல்லைன்னே சொல்லலாம். ஹார்ட்லேயே லாங் ஸ்டாண்டிங்காக பிபி ஒரு வேகத்தடைய தாண்டி அது ஒவ்வொரு தடவையும் துடிக்கும் பொழுது ஹார்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணி, அதுவும் ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி, அதுவும் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஹார்ட்டும் கொஞ்சம் வீக்கம் அடைஞ்சிருது. லாங் டேர்மில் அதுலேயும் காம்ப்ளிகேஷன் வருது. அப்புறம் எந்தெந்த இடத்துல சிறிய ஆர்கன்ஸ், அதாவது கண், அது போல் இடத்துல லாங் டேர்மில் ஒரு அதிக பிபிஓவில் ஓடிச்சுன்னா அங்கே வந்து விஷன் ப்ராப்ளம்ஸ், அதாவது ரெட்டினல் டேமேஜஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் அலாங் வித் தட் கிட்னிலையும் லாங் ஸ்டாண்டிங்காக வந்து பிபி வேகமாக, அதாவது பிபிங்கிறது சார் சொன்ன மாதிரி ஒரு ரத்த குழாயில் வேகமாக ஓடுது. இப்போ வந்து நம்ம சும்மா தண்ணி ஊற்றுறதுக்கும் ஒரு இடத்துல ஃப்ளஷ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃப்ளஷ் பண்ணால் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் சிதற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன ஆகுது, அந்த அனாட்டமி வந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து டிஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ கிட்னியில் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஹை பிளட் ப்ரெஷரில் ஒரு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குன்னா அந்த கிட்னி டேமேஜும் கொடுக்கும். ஸோ பிபினால பாதிக்கக்கூடாத ஒரு உறுப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பொதுவாக வந்து பிபினா வந்து கோவம் வர்றது அப்படின்றது மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது ஏன் வருது, எப்படி வருது அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தான் புரியுது. அதே மாதிரி சார் சொன்னார் இல்லையா, அந்த டிசீஸை விட அதை பார்த்து பயந்துட்டு தான் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு கான்ஷியஸில் வந்து ஸ்னேக் பைட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னார் சார். முக்கியமாக ஹார்ட்டுக்கு இதனால என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ், என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது? ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் சார் ஆல்ரெடி சொன்னாங்க, அது வந்து ஹார்ட் மசில் திக் ஆகிடும். ஜஸ்ட் லைக் ஜிம்முக்கு போகிற மாதிரி தான். இஃப் யூ ஆர் டூயிங் ஹையர் வெயிட்ஸ், மசில் பிகம்ஸ் பிகர். அதே மாதிரி ஒரு ஹையர் பிளட் ப்ரெஷருக்கு ஹார்ட் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும்னா ஹார்ட் மசில் திக் ஆகும். ஸோ அது வந்து அதனால் பல ப்ராப்ளங்கள் வரும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, ஹார்ட்டுக்கு போகிற இரத்த குழாய்கள் இந்த ஹை ப்ரெஷர்னால அதுவும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அடைப்புகள் ஏற்படுறதுனால ஹார்ட் அட்டாக் வரலாம். இன்னொன்று வந்து பிரெயினில் ஸ்ட்ரோக் வரலாம். பிரெயினுக்கு போகிற இரத்த குழாய்களில் வெடிக்கலாம். வெடித்த ரத்தம் உள்ள லீக் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும். அதுக்கு போகிற இரத்த குழாய் அடைப்பு ஏற்படலாம். பட் ஹார்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த ஹார்ட் மசில் திக்காகிறதும் ஹார்ட் அட்டாக் வர்றதும் ரெண்டு தான் மெயின் இஷ்யூஸ் ஹைப்பர் டென்ஷனில். இன்னொன்று வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்கிறாங்களே, சிலருக்கு திடீர்னு பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும், விச் இஸ் கால்ட் ஆக்சலரேட்டட் ஹைப்பர் டென்ஷன். நார்மலாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு பிபி வந்து 200, 120 அப்படி ஏறிடும். அந்த டைமில் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும். ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்தாலுமே ஹார்ட்டால் அந்த அளவுக்கு பிபி மெயின்டைன் பண்ண முடியாது அதால், சடனாக ஏறிச்சுன்னா. ஸோ லங்ஸில் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகி பல்மனரி எடிமான்னு சொல்லுவாங்க, லங்ஸ் ஃபுல்லாக ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகி மூச்சு வாங்குறது ஜாஸ்தியாகி இட் இஸ் அன் எமர்ஜென்சி. ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ், லைஃப் த்ரெட்னிங் காம்ப்ளிகேஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 90% மேலே உள்ளவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதான் பிபியில் பிரச்சனை. நோ சிம்டம்ஸ், வெளியே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. கேஷுவலாக பார்க்கும்போது தான் தே ஃபைண்ட் அவுட். இப்போ வந்து அவேர்னஸ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால யங்கராகவே எல்லோரும் பார்த்துடுறாங்க. மற்றபடி 20 இயர்ஸ் அவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு காம்ப்ளிகேஷனோட தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்குது. இப்போ இது ஒரு ஹைப்பர் டென்ஷன் வந்து எவ்வளோ இப்போ அட்வான்ஸ்மெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க் ரூஸ்வெல்ட்னு யூஎஸ் பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார், சரிங்களா? அவர் வந்து 1935 அவரை டயக்னோஸ் பண்ணிட்டாங்க ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு. ஆனால் அப்போ ஒரு மருந்து கூட கிடையாது ட்ரீட் பண்ணுறதுக்கு. 1945 he died of a brain bleed. அந்த டைமில் அவர் பிபி வந்து 300, 140, சரிங்களா? ஏன் இறந்து போனார்? ஒரு மாத்திரை கூட கிடையாது அப்போ. இது வந்து நம்ம 2000 BC பற்றி பேசல, 75 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனால் இன்றைக்கி 150 மருந்துகள் இருக்குது. இருந்தாலும் 50% ஆஃப் பீப்புள் நாட் அடிக்வெட்லி ட்ரீட்டட். ஏன்னா அவேர்னஸ் இருக்குது, ஆனால் பீப்புள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா சிம்டம்ஸ் இருக்கிறது இல்லை. காம்ப்ளிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர், வந்தால் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பிபி மருந்து சாப்பிட்றதுனால பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. ஆரம்பித்தா அதை லைஃப் லாங் சாப்பிடணும், அதனால் ஆரம்பிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு. என்ன அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்றது, பிரச்சனை லைஃப் லாங்.
பிபின்னு ஒரு தடவை வந்துருச்சுன்னா யூஸ்வலாக லைஃப் லாங்காக இருக்கும். அதனால தான் மாத்திரைகள் லைஃப் லாங்காக சாப்பிட வேண்டியது இருக்குது. மாத்திரை சாப்பிட்றதுனால பிபி லைஃப் லாங் ஆக போகிறதில்ல அப்படின்ற கான்செப்ட் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. இதோ ஒரே ஒரு சிம்டம் கூடவா பிபி காட்டாது? யூஸ்வல் சிம்டம்ஸ், காமன் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக், ஒரு மைல்டு ஒரு பெர்சிஸ்டன்ட் ஹெட்ஏக் இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு மைல்டு கிடினஸ், அன்ஸ்டடி, நடக்கும்போது ஒரு மாதிரி அன்ஸ்டடியாக இருக்கிறது, கண்ணு வலி இருக்கிறது, இந்த மாதிரி வேக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். கிளியர் கட் இந்த சிம்டம் தான் பிபிக்குன்னு கிடையாது. காமன் சிம்டம்ஸ் இந்த 1-2 தலைவலி, கிடினஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பிபி பார்க்குறாங்க. கிளியர் கட் சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் தான் சிம்டம்ஸ். ஓகே. காம்ப்ளிகேஷன் வரும்போது தான் தெர் இஸ் a clear symptom. அது வரைக்கும் இட் இஸ் வேக் சிம்டம்ஸ். மோஸ்ட் காமன் இஸ் ஹெட்ஏக் அண்ட் கிடினஸ். இந்த மாதிரி இருக்க பீப்புளெலாம் வந்து கொஞ்சம் அவங்களே அனலைஸ் பண்ணி பார்த்து உடனே போய் டெஸ்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஏஜ் குரூப் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. எந்த ஏஜ் குரூப் இது வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் யங் பீப்புளை இது அஃபெக்ட் பண்ணுதா, அண்ட் ஏன் வந்து முதியோர்களை இது அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது? அது ஏஜ் குரூப் வந்து இட் இஸ் ஃப்ரம் ஆல் ஏஜ் குரூப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஜுவனைல் ஹைப்பர்டென்ஷன் அதாவது யங்ஸ்டர்ஸ்லேருந்து இட் கேன் அஃபெக்ட் அட் எனி ஏஜ். மேபி சார் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், பாட்டில் ஃபுட்ஸ், ஆடிங் சால்ட் மோர் அண்ட் அக்செப்டன்ஸ் கிடையாது யங்ஸ்டர்ஸ்க்கு. அதாவது லேர்ன் டு சே நோ டு சில்ட்ரன். அதாவது அவங்களுக்கு நோ சொன்னாலே பிடிக்காது, எல்லாமே எஸ் ஒரு ஹையர் இதுக்கே போகணும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸில் வருது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு யங் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் அவங்களுடைய நம்பர் ஆஃப் இயர்ஸ் லிவ்ட் வித் ஹைப்பர் டென்ஷன், எவ்வளோ நாட்கள் வந்து பிபியோட வாழ்கிறாங்கன்னா அது எல்லாமே வந்து காம்ப்ளிகேஷன்ஸை டிசைட் பண்ணும். ஓகே. ஏன் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது முதியோர்களில் ஜாஸ்தி அப்படின்னாக்கா வந்து தி அமௌண்ட் ஆஃப் இயர்ஸ், அதாவது எவ்வளோ நாட்கள் வந்து இந்த இருதயம் வந்து பிபியால் துடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது வந்து ஒரு ஜிம்னாஸ்டியம் மாதிரி தான். அந்த வந்து ஹார்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எவ்ரி டைம் ஏஜ் ஆக ஆக வந்து அந்த டர்புலன்ஸ், அந்த ரத்தம் வந்து அந்த ரத்த குழாயில் வரைக்கும் போகிறதுனால அந்த ஆர்ட்ரி வந்து ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும். முன்னாடி ஒரு எங்கேஜில் இருக்கும்போது அந்த பிளட் வெசல் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை, கொஞ்சம் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனில். ஏஜ் ஆக ஆக போகும்பொழுது ஆர்டீரியல் திக்னிங் வந்துடும். ஆர்ட்ரிஸ் எல்லாமே வந்து வயர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதனுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் மோர் ஓவர் ஹார்ட்டும் இங்கே வந்து திக்காக ஆரம்பிச்சிடும் அதனுடைய. ஆமாம் ஆமாம். இந்த அக்யூமுலேட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இப்போ சார் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஏஜ்டான ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டென்ஷனோ சரி, இல்லை அவங்க கோபமோ, அவங்க சேட்னஸ் எதையுமே வந்து வெளிக்காட்டிக்காம அதை அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அக்யூமுலேட் ஆகுது. அதனால கூட இந்த பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ இல்லை இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். ஸ்ட்ரெஸ் இன் எனி ஃபார்ம், அதாவது அது அக்யூமுலேட் ஆகுதோ இல்லையோ, ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏதோ நடந்துருது, கோவப்பட்டோம், ஒரு எரிச்சல் பட்டோம், விட்டுட்டோம், ஓகே. பட் அதே இது ஒரு நாளைக்கு 15 தடவை 20 தடவை நடக்குதுன்னா இட் இஸ் அ அக்யூமுலேஷன். வெதர் நம்ம அதை வெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, ஸ்ட்ரெஸ் ஈவெண்ட் நடக்கும்போது பிபி இஸ் ஆல்வேஸ் ஹை. ஸோ என்ன இப்போ ஒரு டிராஃபிக்கில் நம்ம வரும்போது இப்போ 4 பேரை திட்டிட்டு வந்தோன்னா ஃபுல் டைமில் பிபி இஸ் ஆன் த ஹையர் சைடு தான். அது இறங்குறதுக்கு உடனே இறங்குறதில்ல, ஃபியூ ஹவர்ஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் நம்மளுக்கு வெளியே தெரியாது, பட் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட் குறையிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஸோ இது வந்து வாரத்துக்கு 2 தடவை அப்படி இருந்தால் ஓகே. பட் ஒரு நாளைக்கு 10 தடவை இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் அ க்ரானிக் ஸ்டேட். மைண்டே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போய் எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விழுறது, பிகாஸ் யூஆர் ஆல்ரெடி இரிட்டபிள் ஸ்டேட். ஸோ அந்த இரிட்டபிலிட்டி வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அப்போனா கோவம் வந்து அது உடனே வெளிக்காட்டிட்டா அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும்னு சொல்கிறீங்களா? கோவம் வராமல் இருக்கிறது நல்லது. வெளிப்படுத்துற விதம் முக்கியம் இல்லை. வரும் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்கிற எல்லா விஷயமே வந்து பெருசாக நம்ம மாறினதுக்கு அப்புறம் அதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே கோவப்படும் போதெல்லாம் வந்து கோவப்படாத இப்படி போ அப்படி போட்டு வீட்டில் சொல்லிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பெருசாக ஆனதுக்கப்புறம் கூட வந்து அம்மா சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு கான்சியஸில் வந்து நம்ம கோவப்படுத்துறதை வந்து கட்டுப்படுத்தும். அதுவே நம்ம சின்ன வயசுல கோவப்படும் போது என் பையன் எவ்வளோ அழகாக கோவப்படுறான் அப்படின்னு அம்மாலாம் விட்டுட்டாங்கன்னா பெருசானதுக்கப்புறம் அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? இதே மாதிரி தான் சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ், டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது கூட தெரியவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதோட அவேர்னஸ், ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, அது நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? தொடர்ந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு நம்மளுக்கு கேட்கறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு. பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று.
இனியவா இந்த நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜி பருணன் ஆர்ஜி சௌமியா. ஹைப்பர் டென்ஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னாலே எல்லாருமே ஆவாங்க, எல்லாருமே வந்து ஒரு கோவத்திலோட உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கு பேர் தான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தான் புரியுது சௌமியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதும் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதிக்கும், எந்த அளவுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசி தெரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இது பேசும்போது எனக்கு ஒரு நிறைய வந்து கேள்வி கேட்கணும்னு தோணிட்டே வருது. நம்ம தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விளையாட்டுக்கு சொல்ல நிஜமாவே நான் பார்த்த விஷயம், நான் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஒரு சின்ன பையனாக இருக்கிறப்போ அதிகமாக யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் ஏன்பா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் எனக்கு எக்ஸாம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக கூட இருக்க நடந்து போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன தவறுகள்லாம் லைஃப் ஸ்டைல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எப்படிலாம் மாற்றிக்கிட்டா இதை வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து முன்னாடிலாம் வந்து மேக்ஸிமம் வீடியோ கேம்ஸ் தான் தெரியும். மூன் மேரியோ விளையாடுவாங்க, ஒரு டக் ஹண்ட் விளையாடுவாங்க. இப்போ அவங்களோட கேம்ஸே மாறிடுச்சு. இப்போது வந்து அதில் வந்து ஒரு 10 பேரை அடிக்கணும், அதில் வந்து 10 பேரை ஷூட் பண்ணணும். ஸோ அக்ரெசிவ்னஸ் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது, கான்ட்ரான்னு ஒரு வீடியோ கேம்ஸ் வரும், அதில் தான் ஸ்டார்டிங் ஆச்சு. இப்போது ஷூட்லாம் பண்ணணும், நிறைய பேர் எதிரிகள்லாம் வந்தால் டக்குன்னு ஷூட் பண்ணணும். இப்போ வந்து அந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்களே வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் இம்பார்ட் ஆகிடுச்சு. அதாவது யூஸ்வலாக சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களுக்கும் மேபி ஆனால் லாங் டேர்ம் ரிசர்ச் பண்ணால் வந்து மேபி இந்த மைண்ட் செட்டப் கூட வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் ஆனால் அவங்களுக்கு அவங்க அடாலசன்ஸ் வரும்போது ஒரு 25-30 வயசு வரத்துக்கும் போது பிபி வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து மைண்டில் இப்போ ஃபுல்லாகவே வந்து ஒரு அக்ரெஷன் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, ஸ்கூல் சில்ட்ரன் மர்டரிங் டீச்சர்ஸ் இல்லையா. ஸோ அது போல் இப்போ அக்ரெஷன் எங்கேருந்து வந்தது, அதாவது ரிவெஞ்ச் ஆட்டிடியூட். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தையோட விளையாடி இப்போ ஒரு தாய் பாஸ் விளையாடுறாங்க, ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர். இப்போ அந்த கேம்ஸே கிடையாது. வேர் யூ டிஃபீட் அண்ட் யூ ஹெல்ப் தி அதர். இப்போ பிஸ்னஸ் விளையாடுவோம், முன்னாடி இங்கே 10,000 கொடுப்பாங்க, இவர் லெண்ட் பண்ணுவார். தி ஆர்ட் ஆஃப் கிவிங் அண்ட் டேக்கிங் இப்போ கிடையாது. இப்போ எத்தனை பேரை நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, எத்தனை பேரை இவர் ஷூட் பண்ணுறாரு. அந்த அக்ரெசிவ்னஸ் மேபி இம்பார்ட்டன்ட் ரீசன். அது வந்து சார் சொன்ன மாதிரி கோவமே படாமல் இருக்கிறது தான் பெட்டர். கோவம் வந்தால் எப்படி காட்டுறதை விட இந்த மாதிரி சில்ட்ரன் மேபி அது வந்து ஒரு பேரண்ட்ஸோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி டு மோல்ட் தேர் சில்ட்ரன். ஓகே, ஒரு நல்ல பாயிண்ட். எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமே ஃபர்ஸ்ட்லாம் வந்து நீ வந்து கண்டிப்பாக தோப்ப ஒரு கேமில் அதை நீ எடுத்துக்கணும், திருப்பி நீ ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் இருக்கும். பட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது, எனக்கு இந்த ஒரே ரிசல்ட் தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க மைண்ட்குள்ளே இருந்துகிட்டே வரதோட இம்பாக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய மித்ஸ் கேள்விப்பட்டுட்டே வந்து எல்லாரும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் இதனால தான் அப்படின்னு நினச்சிப்போம். அந்த மாதிரி இந்த ஹைப்பர் டென்ஷன் பத்தின மித்ஸ் வந்து மக்கள் மத்தியில் என்னென்ன இருக்கு, அதே மாதிரி இந்த ஹைப்பர் டென்ஷன் மூலமா சடன் ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. பிபி எஸ்பெஷலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப 170 180 அந்த ரேஞ்சுக்கு போகிறப்ப ஹார்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டைமில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு முன்னாடி மித்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒன்று வந்து பீப்புள் வந்து சில விஷயங்கள் பண்ணாதான் பிபி வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பிபி வந்து நம்ம செய்கிறது பாதி, தானாக வர்றது பாதி. எஸ்பெஷலி அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா இன்ஹெரிட்டட் பிபி வரதான் செய்யும். மோஸ்ட் காமன் மித் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாத்திரை சாப்பிடாமல் இருக்கிறது. மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா லைஃப் லாங் சாப்பிட வேண்டியது வந்துடும், அதனால சாப்பிடாமலே இருப்போம் அப்படின்றது, விச் இஸ் எ வெரி ஃபூலிஷ் மித். பிகாஸ் பிரச்சனை வந்தனால தான் மாத்திரை சாப்பிட்றோம். மாத்திரை வந்து பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். இன்னொன்று வந்து பிபி மாத்திரை எடுத்துகிட்டு ஒரு மாதத்தில் விட்டுருவாங்க. ஏன்னா யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து 1 மந்த்துக்கு எடுங்க, அப்புறம் வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் பிட்டை மறந்துடுவாங்க. ஸோ 1 மந்த்துக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு அதோடு விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து திருப்பி வரும்போது பிபி இருந்துச்சா, நாம சார் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு, பட் 1 மந்த் சாப்பிட்டேன் நார்மல் ஆயிடுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்டே புரியலை. அதாவது மாத்திரை சாப்பிட்றதுனால நார்மலாக இருக்குது, மாத்திரை நிறுத்தினா திருப்பி ஏறிடும். அதை வந்து தே டோன்ட் ரீசெக். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். தட் டெம்பரரியாக கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறுத்திடுறது, அது அடுத்த ப்ராப்ளம். மூணாவது மித் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியான பிறகு பார்த்துக்கலாம், ஏர்லியராக ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஒரு மித். அதுவும் ரொம்ப தப்பு. ஏன்னா சார் சொன்ன மாதிரி டியூரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நாள் 140/90க்கு மேலே இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அனதர் திங் அபவுட் த நியூவர் ஜென்ரேஷன் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. இப்போ நம்ம வந்து உப்பு குறைச்சிக்கோங்க, சிப்ஸு ஊறுகாலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை டாக்டர் அது இல்லாமல் வேறு எதாவது சொல்லுங்கள்,
இன்னும் அது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் மாத்திரை சேர்த்து கொடுங்க அப்படின்றது தான் ஒரு ஆட்டிடியூட். நோபடி வாண்ட்ஸ் டு எக்ஸசைஸ், லூஸ் வெயிட், சால்ட் இன்டேக் குறைக்கிறது, டோட்டல் ஃபுட் இன்டேக் குறைக்கிறது, ஆல்கஹால் அமௌண்ட் குறைக்கிறது, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலி காசஸ் ஃபார் த ஹைப்பர் டென்ஷன். அந்த காசஸை மெயினாக அட்ரஸ் பண்ணாமல் ஹைப்பர் டென்ஷனை வேறு ஒரு ப்ராப்ளமாக ட்ரீட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப மோசமான மித் அது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ வந்துருச்சு, இதுக்கும் நம்ம சொல்கிற அசோசியேஷன் தே டோன்ட் அசோசியேட். அவங்களா ஒரு அசோசியேஷன் போட்டுக்கிறாங்க, இன்னும் அப்பா அம்மானால வந்துருச்சு அப்படின்னு வேறு யார் மேலேயே பழி போட்டுட்டு நம்ம சேர வேண்டிய செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒரு தப்பான அபிப்பிராயம். நம்ம என்ன லைஃப் ஸ்டைல் நம்ம கடைப்பிடிக்கிறோமோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம கிட்ஸை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ பெரியவங்களை பற்றி சொல்லுங்கள். அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எந்த மாதிரி இருக்குது? இப்போது கடந்த 10 இயர்ஸாக தான் வந்து இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன்லாம் இருக்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் அவங்கள பாதிச்சிருக்கு, அவங்க என்ன நல்லா மாற்றிக்கணும்? ஆஸ் அ ஜீரியாட்ரிஷியன் நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து காலையில் ஒரு 15-20 மினிட்ஸ் நடங்க, ஈவினிங் ஒரு 15-20 மினிட்ஸ் நடங்க, டெய்லி எல்லா ஜாயின்ட்ஸையும் மூவ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு முடங்கி போகிற தன்மை வரக்கூடாதுங்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். எல்டர்ஸ்க்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பெரிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கிடையாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். அதாவது டயட், ஃபுட் ஸ்டைல், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே காமன் தான். பட் சீனியர் சிட்டிசன் பாப்புலேஷனில் பார்த்தா பெரும்பாலும் எடுத்துக்கிறாங்க. ஓகே, நடக்க சொன்னால் நல்லா நடப்பாங்க, அவாய்ட் பண்ணிக்க சொன்னால் பெரும்பாலும் உப்பே வாங்கவே மாட்டாங்க. இப்போ ஹாஃப் சால்ட் இருக்குது, அது போல் வாங்கிப்பாங்க. டயட்டில் சிலதெல்லாம் ஊறுக்கா, மோர் மிளகா, வத்தல் அப்பெல்லாம் சாப்பிடாதீங்கன்னா அதை விட்டுடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பேஷண்ட் சைடில் வந்து காம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எடுத்துக்கொள்ளும் தன்மை வந்து பெட்டராக தான் இருக்குது. இன்னும் முதியோர்கள் அஃப்கோர்ஸ் ஒரு சப்போர்ட்டிவ் சில்ட்ரனும் இருக்கணும். நம்ம தாத்தா பாட்டிக்கு சொல்லுவோம், உப்பு சேர்த்துக்காதீங்க, இல்லை சர்க்கரையை குறைச்சிக்கோங்க. தண்ணி வந்து இப்போ கிட்னி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க வயசானவங்கள, தண்ணி ஒரு நாளைக்கு 1 லிட்டர் மேலே குடிக்காதீங்க. அப்போ வந்து அவங்க மருமம் உடனே சண்டை போடுவாங்க, டாக்டர் எப்படின்னா 4 பேருக்கு நான் எப்படி சமைக்க முடியும்? அதே இப்போ அவங்களுக்கு சொல்கிறது வந்து காமனாக எதுவுமே இல்லாமல் சமைச்சிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி தான், யாருக்கு என்ன தேவையோ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து கூட இருக்கவங்களோட ஹெல்ப்னால தான் இதெல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார், இப்போது சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதோ ஒரு மாத்திரை நம்ம எடுத்துருப்போம், வேறு ஏதோ ஒரு டிசீஸ்க்காக நம்ம ஒரு மாத்திரை எடுத்துப்போம். அதோட சைடு எஃபெக்ட்னால ஒரு அக்யூமுலேட்டட் பிபினால வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து லேட்டர் ஸ்டேஜில் வரதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இருக்குது. இப்போ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா 95% இஸ் கால்ட் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன். அது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா அதுக்கு காரணங்களே கிடையாது. அப்போனா மோஸ்ட்லி ஜெனட்டிக்னு அர்த்தம். 95%. இதில் வந்து இன்னொரு 4% பார்த்திங்கன்னா அது வந்து யூஸ்வலாக கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ரீனல் ஃபெயிலியர்னால ஹைப்பர் டென்ஷன் வருது. ஸோ 1-2% தான் இந்த மாதிரி காரணங்கள். மற்ற காரணங்கள்னால வர்றது, இரத்த குழாய்கள் அடைப்புனால வர்றது, டியூமர்ஸ்னால் வர்றது, ட்ரக்ஸ்னால் வர்றதுலாம் ரொம்ப கம்மி. பட் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அமங் ஆல் தீஸ் ட்ரக்ஸ் இஸ் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ். விமன் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஹைப்பர் டென்ஷன் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிபி வந்ததுன்னா அதுக்கு வித்ட்ரா பண்ணிடுறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தேர் ஆல் செக்ஸ் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ அதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அனதர் திங் இஸ் ரெகுலர் ஸ்டீராய்ட் ட்ரீட்மெண்ட். ஸ்டீராய்ட்ஸை பற்றி நிறைய மித்து இருக்குது. அது என்ன ஸ்டீராய்டு எடுத்தாலும் அது தப்பு அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம உடம்புலேயே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி செக்ரேட்டட். ஸோ இட்ஸ் ஆல்ரெடி தேர். நம்ம வந்து சில வியாதிகளுக்கு ஸ்டீராய்டு தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற வியாதிகள் நிறைய இருக்குது. அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வருது. ஏன்னா ஸ்டீராய்டு இஸ் a வெரி எஃபிஷியன்ட் ட்ரக். ஸோ அதனால் சில எஸ்பெஷலி அன்குவாலிஃபைட் பீப்புளெலாம் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எக்ஸசிவ்லி ஃபார் ட்ரீட்டிங் ஸ்மாலர் டிசீசஸ். அங்கே தான் ஸ்டீராய்டு ப்ராப்ளம் வருது. பட் ஸ்டீராய்டு லாங் டேர்ம் எடுக்கும்போது பிபி ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த 2 தான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ட்ரக்ஸ் தட் காஸ் ஹைப்பர் டென்ஷன். பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கொஸ்டின் இருக்கும் உங்ககிட்ட, குட்டி கொஸ்டின். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லெத்தாஜிக்காக விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து இதெல்லாம் தெரிஞ்சும் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க, ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்ககிட்டலாம் நிறையா கன்வர்சேஷன் வச்சிருப்பாங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் அது அப்படியே லெத்தாஜிக்காக விட்டால் கடைசியில் என்ன ஆகும்? அண்ட் இவ்வளோ இன்டீரியரான நிறைய விஷயங்கள் பற்றி பேசிட்டோம். அவங்களோட பிஹேவியர், மற்றவங்க டே டு டே லைஃப் எப்படி பாதிக்கும் அவங்களோட பிஹேவியர், அதுவும் சொல்லுங்கள். அதாவது லெத்தாஜிக் பேஷண்ட்னாலே எனக்கு வந்து ஞாபகம் வர்றது இந்த கேஸுங்கிற மெத்து தான். அதாவது அவங்க கடைசி வரைக்கும் கேஸ்ன்னே நம்பிட்டு வருவாங்க. எவ்ரி டைம் செஸ்ட் பெயின் என்னும்போது டாக்டர் கேஸ்ன்னு சொல்ல மாட்டாரா, அவர் ஏற்கனவே டயக்னோசிஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. இது கேஸ் தான், 2 பூண்டு சாப்பிட்டு பார்த்தேன், 2 மாத்திரை ஜெலிசில் குடிச்சு பார்த்தேன்,
எதுவுமே குறையில டாக்டர்னு வருவாங்க. டாக்டரும் அந்த கேஸ்ன்னு அதாவது ஃபேவரிங் அ டயக்னோசிஸ் அக்கார்டிங் டு த பேஷண்ட், டாக்டரும் அந்த டயக்னோசிஸ் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் டாக்டர் வந்து இல்லை இசிஜி எடுக்கணும், ஒரு 6 hours அப்சர்வேஷனில் இருக்கணும்னு சொன்னாக்கா அவங்க வந்து பெரும்பாலும் லெத்தாஜிக்காக தான் இருப்பாங்க. அந்த பேஷண்ட் வந்து ப்ராப்ளி அவங்க பெரும்பாலும் ஒரு ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷனில் தான் வந்து அட்மிட் ஆவாங்க. ஐ ஹவ் சீன் பேஷண்ட்ஸ் 11 மணிக்கு போவாங்க, ஈவினிங் அதான் நைட்டு செஸ்ட் பெயின் யூஸ்வலாக காமனாக அந்த டைமில் தான் வருவாங்க. 11 o'clock 10:30 ஒரு 11:30 12 மிட் நைட்டில் வருவாங்க. வந்துட்டு நம்ம சொல்லுவோம் ஒரு 6 hours இருங்க, காலையில் ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு திரும்ப ஒரு இசிஜி எடுத்து பார்த்துட்டு போகலான்னு. ஸோ ஹவு தே வேர் லெத்தார்ஜிக் ஃபார் அ டயக்னோசிஸ், இந்த காம்ப்ளிகேஷன் வரைக்கும் லெத்தார்ஜிக்காக தான் இருப்பாங்க. ஹைப்பர் டென்ஷனை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அண்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களோட மருத்துவம் பற்றி சொன்னாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்க புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று புதியகம் FM ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ சௌமியா அண்ட் வருண். ஓகே வருண், அடுத்து வந்து ஒரு புது பகுதி வந்து நம்ம பார்க்க போறோம். புது பகுதியா? நிறைய பகுதியில் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு புது பகுதி வேற வருதா? இந்த புது பகுதியில பாத்தீங்கன்னா டெய்லி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ். அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த புக்குக்கு பின்னாடி வந்து சில ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தப்போ நிறைய பேர் பேசியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இப்போ 2 பேர் வந்து பேச போறாங்க. ஆனா அந்த 2 பேர் யார் அப்படிங்கிறது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வேற இருக்கா? பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃபேக்ட்ஸ்லாம் பேராவா கொடுத்தா படிக்கவே பிடிக்காது. அதனால தான் பசங்களாம் பாத்தீங்கன்னா ஃபில் இன் தி பேங்க்ஸ் மட்டும் எக்ஸாம் படிச்சுட்டு போவாங்க. ஸோ எப்பவுமே ஃபேக்ட்ஸ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கொடுத்தா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தகவல் துளிகள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த 2 பேரும் அந்த சஸ்பென்ஸ் யாருங்கிறதையும் பார்க்கலாம். வணக்கம் லீனா. வணக்கம் சௌமியா. லீனா, இந்த ரிசர்ச்சஸ்லாம் பண்றாங்க இல்லையா? சில விஷயங்களை பத்தி வந்து ரிசர்ச் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் பிளஸ் அதோட ரிசல்ட் எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கூட ரிசர்ச் பண்ணுவாங்களான்ட்டு ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து இப்படியெல்லாம் கூட ரிசல்ட் வருமா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து அமையும் அப்படின்னு வந்து பொதுவாக நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்சுடைய ரிசல்ட்டை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ரீசெண்டாக வந்து நெட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பா. அதுவும் சின்ன வயசுல நான் வந்து எல்லா விதமான சாக்லேட்ஸும் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். என்னதான் பல்லு சொத்தையாயிடும் வீட்டில் கண்டிச்சாலும் சரி எப்படியாவது சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன். இன்னமும் கூட அந்த ஆர்வம் அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஓகே, நீங்க ஒரு வளர்ந்த குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் வேற பக்கம். ஆனா பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? என்னதான் வந்து பேரண்ட்ஸ் வந்து இல்லை வேணாம் பல்லு சொத்தையாயிடும் என்ன சொன்னாலும் எனக்கு சாக்லேட் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஹாப்பியான தகவலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் செஞ்சாங்க. அதோட முடிவில் சாக்லேட் அதிகமாக சாப்பிடும்போது பாலிஃபெனால் அப்படிங்கிற ஒரு கூட்டு வேதியியல் பொருள் வந்து சுரக்குமா. இது பார்த்தீங்கன்னா வந்து மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்த அளவு இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகரிக்கிறதுனால கணக்கு விஷயங்கள், இந்த மேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நல்லா நம்மளால செய்ய முடியும், மேக்ஸ் வந்து ஈஸியாக போட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரிசர்ச் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 30 பேரை வந்து கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து நிறைய சாக்லேட் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து நிறைய சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து போட சொல்லியிருக்காங்க. கஷ்டமான ரொம்ப ட்ரிக்கியான ட்விஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட இவங்களால ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடிஞ்சுதான். ரிவர்ஸ் மெத்தடில் வந்து ஏதாவது டோட்டலாக வந்து ரிவர்ஸ் மெத்தடில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கூட இவங்களால ரொம்ப சுலபமாக சால்வ் பண்ண முடிஞ்சுதான். ஸோ இந்த ஒரு சாக்லேட்டை வந்து சாப்பிட்றதுனால வந்து கணக்கு வந்து ரொம்ப சுலபமா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு தகவலா தான் இருந்தது எனக்கு. நிச்சயமா நல்ல ஒரு தகவலும் கூட. அப்போ சின்ன பசங்களுக்குலாம் வந்து இந்த வல்லாரை கேப்சூல், அதாவது வல்லாரை லேகியத்தை சாப்பிட்டா நல்ல மெமரி பவர் வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுபோல நிறைய சாக்லேட் கொடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வல்லாரை லேகியம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்னத்தான் சொன்னாலும் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க இல்லையா. ஆனா வந்து சாக்லேட் அப்படின்னா வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனா என்னத்தான் இருந்தாலும் வந்து சாக்லேட் வந்து ஒரு அளவுக்கு மேல நம்ம வந்து குழந்தைங்க சாப்பிட்றத என்கரேஜ் பண்ணக்கூடாது இல்லையா. ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி இந்த பல்லு சொத்தை அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராப்ளம்லாம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நம்ம சாக்லேட்ஸ் பற்றி பேசணும் இல்லையா, அதே மாதிரி இந்த சீஸ், அதாவது பாலாடை கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூட நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் நான் கூட நிறைய சாப்பிடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய உணவு பழக்கத்தில் இந்த சீஸ் வந்து அதிகமாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். சரி, இது எதனால மக்கள் வந்து அதிகமாக சீஸை விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சீஸில் வந்து மார்ஃபைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது வந்து வலி நிவாரணி
அப்படின்னு சொல்லலாம். இந்த வலி நிவாரணம் பொதுவாகவே வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தடவை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வேளை வலி வந்துச்சுன்னா பெயின் கில்லர் சாப்பிட்டாதான் இந்த வலி போகும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான மனக்கணக்கு கூட இருக்கு. அதே மாதிரி தான் இந்த சீஸ் வந்து ஒரு தடவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அடிக்கடி சாப்பிட தூண்டக்கூடிய ஒரு ஹேபிட் நமக்குள்ள வந்துடுது. சரி, இந்த சீஸ் வந்து பால்லேருந்து பசும்பால்லேருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மார்ஃபைன்ற விஷயம் பசும்பாலில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, தாய்ப்பாலில் கூட இருக்கு. ஆனால் பால் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயம், குழந்தைங்களுக்குலாம் தேவைப்படுற விஷயம். அதில் எப்படி இந்த மாதிரியான வலி நிவாரணி மார்ஃபைன் மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் சேய்க்கும் இருக்கிற அந்த பந்தம் பாசம் வந்து இதனால அதிகமாகுது. குழந்தைங்க வந்து நிறைய பால் குடிக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சியும் வந்து அதிகரிக்குது. இதையே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு சீஸை வந்து அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கண்ணா பின்னான்னு கொழுப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதையுமே ஒரு அளவோட சாப்பிடுறது நல்லது. ஆமா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம் தான் இல்லையா? இப்போ இயற்கை வந்து பாருங்க தாய்க்கும் சேக்குமான அந்த பந்தத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக வந்து தாய்ப்பால்ல நீங்க சொன்ன அந்த மார்ஃபின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வச்சிருக்கு. ஆனா அதே சப்ஸ்டன்ஸ் வந்து சீஸ்ல இருக்குது. அந்த சீஸை நம்ம அதிகமா சாப்பிட்டா கொழுப்பு சத்து வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல அதிகமாயிடும் இல்லையா? ஸோ இயற்கை வந்து விசித்திரமானது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தகவல்கள் வந்து பரிமாறியிருக்கோம். நீங்களும் ஒரு தகவல் சொன்னீங்க, நானும் ஒரு தகவல் சொன்னேன். உண்மையிலேயே வந்து டிஃப்ரெண்டான தகவலாக தான் ரெண்டுமே அமைஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களை நம்ம பரிமாறிக்க போறோம். பாருங்க எவ்வளவு தகவல் அங்க சொன்னீங்க. நீங்க தான் வந்து சொல்ல போறீங்கன்ற தகவலும் சொல்லியிருந்தா நான் உங்க பேர்லாம் சொல்லி பில்டப் கொடுத்துருப்பேன்ல. எதுக்குயா நீங்க எப்படி எனக்கு பில்டப் கொடுப்பீங்கன்றது எனக்கே தெரியும். அதனால தான் வந்து நான் கொஞ்சம் அடக்கமா வந்து நடந்துக்கிட்டேன். ப்ளீஸ் நீங்க அங்க வேற ஓவரா பேசிட்டீங்க, இங்க மீதி கொஞ்சம் நானே பேசிக்கிறேன். இப்போ இந்த இலக்கிய பகுதியில் அரசேந்திரன் சார் வந்து பேச போறாரு. தங்கம் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? எல்லாருமே வந்து வாங்கி போடுறாங்களோ இல்லோ வீட்டுல வாங்கி போட்டுடுறாங்க, அதாவது நிறைய சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச அணிகலன் அப்படின்னா வந்து தங்கம். என்னதான் வந்து ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி எவ்வளவு வந்தாலும் அது இன்னும் பெண்களுக்கு வந்து இந்த தங்கம் மேல இருக்கிற மோகம் மட்டும் போகவே மாட்டேங்குது. ஆண்களுக்கு பிடிக்காத ஷாப்பிங்னா வந்து தங்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க? அப்படி சொல்ல முடியாது. ஆண்களுக்கு வாங்கி கொடுக்க பிடிக்கும், பெண்களுக்கு அதை போட்டுக்க பிடிக்கும். எனிவே இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட்க்கு வந்து இந்த தங்கம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி பேரா வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வந்து அரசேந்திரன் சார் சொல்ல போறாரு. என்ன ஹிஸ்டரி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த நகை, இந்த தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ கொள்ளை பிரியம், குறிப்பா பெண்களுக்கு. இந்த நகையை வைக்கிற கடைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நகை கடை அப்படின்னு வெறுமனே வைக்கிறது இல்லை, தங்க நகை கடல் அப்படின்லாம் வைக்கிறோம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண மாளிகை அப்படின்னு கூட மாளிகை அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த ஸ்வர்ண மாளிகை, ஸ்வர்ணம்னா கூட தங்கம்னு நமக்கு தெரியும், ஆனாலும் அந்த சொர்ணம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம். இந்த ஸ்வர்ணம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான விளக்கம் என்ன, வேறு சொல்ல என்ன? தமிழில் பொன்னை குறிக்கிற சொற்கள் நிறைய இருக்கின்றன. தங்கம், காஞ்சனம், பொன், இப்படி சொற்கள் நிறைய இருக்கின்றன. ஈழம் என்றால் கூட கோல்டு, தங்கம் என்று தான் பொருள் தமிழில் பொருள். ஆனால் இந்த சொர்ணம் என்ற சொல்லை வந்து வட சொல் என்று எல்லாரும் சொல்லுவார்கள், அப்படித்தான் தமிழ் அறிஞர்களும் சொல்லுவார்கள். ஆனால் தமிழின் வேரை, தமிழின் மூலத்தை ஆராய்ந்த மொழிஞாயிறு பாவாணர் அவர்கள் இந்த சொர்ணம் என்ற சமஸ்கிருத சொல், சமஸ்கிருதத்தில் இந்திய மொழிகளில் வழங்குகின்ற சொல் ஒரு தமிழ் வேரிலிருந்து தோன்றியதை, தமிழ் திரிந்து சொர்ணமாக மாறியதை அழகாக எழுதியிருக்கிறார்கள். தகத்தகன்னு ஒளி வீசுறதால தான் அதுக்கு தங்கம்னு பேர். தங்கம்னா தகத்தகன்னு ஒளி வீசுறது, தங்கு தங்கம் என்று. பொலிவு என்றால் பொற்பே பொலிவு என்று தொல்காப்பியர் சொல்வார். பொலிவா இருக்குது முகம்னா என்ன, வெளிச்சமா இருக்குது, பளபளன்னு இருக்கு. அந்த பொல் என்ற சொல் தான். பொலம் என்றால் தமிழ்ல வந்து கோல்டு. பொலம், பொலம் புனை தாலின்னா பொன்னால் செய்யப்பட்ட தாலின்னு பொருள். அந்த பொலம் என்ற சொல்லுக்கு பொல், பொற்பு, அந்த பொல் பொன் என்று மாறியது. அப்ப பொன் என்றாலே ஒளி உள்ளது என்று பொருள். இந்த பொன் என்பதற்கு உண்மையா சொல்ல போனா 5 உலோகங்களையும் பொன் என்ற சொல் குறித்திருக்கிறது. இரும்பு, பித்தளை, வெள்ளி எல்லாமே பொன் என்ற சொல்லால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த கோல்டை மட்டுமே பொன் என்ற சொல் குறித்தது என்பதும் வரல. தங்கம் அப்படிங்கிறது கூட சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்றோம், இந்த கோல்டை தான் குறிக்கிறது. இப்ப நீங்க கேட்டது இந்த தகு தகு தங்கம், பொல் பொலம், பொல் பொன், இப்படி எல்லாம் ஆச்சு. சொலித்தல் என்றது நல்ல தமிழ் சொல். சொலித்தல், சொலித்தல், அந்த சொலித்தல் தான் ஜொலித்தல் என்றெல்லாம் சொல்கிறோம். சொல் என்றாலே ஒளி, அந்த சொல் என்றால் வெப்பம், சொல் என்றாகி சொலித்தல் என்றாகிறது. சொல் சொன்னம் என்றாகி, சொன்னம் என்ற சொன்னவாரி நெல்லுன்னா
பொன்னிறத்தை ஒத்த நெல், அதுதான் சொன்னவாரி. அந்த சொன்னம் சொலித்தல் என்ற வேரிலிருந்து வந்தது சொல் சொன்னம். அந்த சொன்னங்கிறது சொர்ணம் என்று சொலிக்கின்றது. தகதகன்னு மின்னுது. அதேதான், அதான் சொன்னோம், சொர்ணம் என்று ஆனது. இதுல இன்னும் புரியுதுங்களா? சொர்ணம் சொர்ணம். இந்த மெதுங்கிறது மிருது என்று தெரியும். அது போலத்தான் சொன்னோம் சொர்ணம் என்று தெரிந்தது. இப்ப கன்னம் என்ற தமிழ் சொல் கர்ணம் என்று தெரிந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதே போலத்தான் சொன்னோம் சொர்ணம் என்றானது. சொன்னம் சொர்ணம். அந்த சொர்ணத்தை ஸ்வர்ண ஸ்வர்ணம். தங்க மாலை, அதான் சொர்ண மாளிகா. ஓ, ஸ்வர்ண மாலை, தங்க மாலை. அதுபோல இந்த காஞ்சனம் என்று ஒரு சொல் இருக்கு தமிழ்ல. சமஸ்கிருதத்துலயும் காஞ்சனம்னா கோல்டு. காஞ்சனான்னு பேர் வச்சுக்கிறாங்கல்ல, ஆமா, அது பொன்னின்னு பேரு, தங்கம்னு பேர் வச்சுக்கிறோம். அதுதான் சொர்ணம்னு பேரு. காஞ்சனா அப்படிங்கிற சொர்ணம்னு பேர் வச்சுப்பாங்க, காஞ்சனான்னு பேர் வச்சுப்பாங்க. காஞ்சனானாலும் தங்கம் தான். தங்கம் தான். அந்த காய் என்ற பாலி அகராதி எழுதிய அறிஞர் ரைஸ் டேவிட்ங்கிறவர் இந்த காஞ்சனாங்கிற சொல்லுக்கு தமிழ் மூலம்னு எழுதியிருக்கிறார். காய் மேபி த ரூட், இட் மீன்ஸ் ஷைனிங், ஷைனிங் ஒன், ஷைனிங் மெட்டல். மழை பெய்தது, பெஞ்சது, உடம்பு காயுது, காஞ்சுது. இல்ல பேச்சு வாக்குல நம்ம வந்து மழை பெய்ததுன்னு யாரும் சொல்றது, மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதேதான் இந்த காய் என்பது காஞ்சனம். காய் என்ற வேர் ஒளி, அது காஞ்சன என்றால் ஒளி உள்ளது. அதற்கு மேலே என்ன சிறப்பு என்றால், காஞ்சனம் என்ற சொல் காஞ்சனே என்று மாறி ஹானே என்று மாறி HONEY ஹனி என்ற சொல்லுக்கும் அதுதான் மூலம். எங்கேயோ கோல்டு. அந்த ஹனி என்ற சொல்லுக்கு லிக்விட் கோல்டு. தேனை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தங்கத்தை உருக்கியது போல் இருக்கும். இருக்கிறதா இல்லையா? அதே மாதிரி ஒரு மின்னுதல் போன்ற ஒரு தோற்றமும் இருக்கிறது. அந்த ஹனி என்ற தேனை குறித்த சொல் காஞ்சனே, ஹானே, ஹனி என்று ஆனதாக ஆங்கில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது இந்த பாவாணர் பத்தி சொன்னீங்க, ஒளி. அது வந்து பாவாணர் தான் சொன்னாரு. ஆமா, சொர்ணம் அப்படிங்கிறது வந்து கூட அந்த தமிழ் தான் அதுக்கு மூலமா இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சான்று சொல்லி, இந்த ஸ்வர்ணம்னா எப்படி வந்தது அப்படின்னு சாதாரணமா சொல்லாம அதுக்கு ஒரு சான்றோட, அது மட்டும் இல்லாம அது ஒத்த சொற்கள் எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையுமே ரொம்ப விளக்கமா எங்களுக்கு கொடுத்த நன்றி. வணக்கம். வருண், பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னா வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அது இன்னும் தெரியல, பச்சை பசின்னு இருக்கிற அந்த இடத்துல அப்படியே ஒரு நல்ல காற்று, ஃப்ரெஷ்ஷான ஏர், இந்த மாதிரி இடத்துலலாம் போனால் வந்து நமக்கே வந்து மனசுக்குள்ள நீங்கள் சொன்னீங்களா ஒரு பிளிஸ், அந்த பிளிஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ரிலாக்ஸேஷனா இருக்கும், அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்லாம் போயிடும், அதனால அங்கெல்லாம் போவாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கார்டன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே போதும் நம்மளோட ஸ்ட்ரெஸ்லாம் போறதுக்கு. பட் அப்போ இதெல்லாம் இல்லை, எல்லாருமே மேல் ஃப்ளோர்ல இருக்காங்கல்ல, பங்குனி வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்து ஊட்டி கொடைக்கானல் நிறைய பேர் போறாங்க. ஸோ நேச்சர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் கொடுக்கும். பட் எனிவே, நம்மளோட மணிமாறன் பேசும்போது நிறைய இடங்களில் வந்து சூப்பரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவார். இங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேருக்கு அது இருக்காது. எங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீவ் லெட்டரே எழுதுறாங்க அப்படின்னா கூட அதில் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் போட்டு மாட்டிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு அப்படின்னா கூட, ஜாப்க்குலாம் அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறாங்க, அந்த கரிக்குலம் விட்டேன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தேவையில்லாத பில்டப்பான வார்த்தைகள்லாம் போட்டுருவாங்க. அங்கே போயிட்டு அந்த யார் உங்களை இன்டர்வியூ பண்ணாங்களோ அவங்க இதெல்லாம் போட்டிருக்கே அப்படின்னு கேட்டால் வந்து நம்மளுக்கு அதுக்கு பதில் சொல்லவே தெரியாது. ஸோ தேவையில்லாத இடத்துல வந்து சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாமல் தவிர்க்கலாம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக தான் ஒரு வெப்சைட் நான் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். வாவ், ஸோ இந்த வெப்சைட்டுக்கு தான் இந்த இன்ட்ரோலேயே உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வெப்சைட் பற்றி. பட் நான் எனவே வந்து வெப்சைட் பேர் சொல்லிடுறேன், www.m-w.com. m-w.com. ரொம்ப சிம்பிள், ஓகேவா? இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவிஸ் அண்ட் கேம்ஸ், உங்களோட லிங்குவிஸ்டிக் டேலண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்காக குவிஸ் அண்ட் கேம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் வேர்ட் ஆஃப் த டே, ஒரு நாளும் ஒரு வேர்ட்லாம் கற்றுக்கலாம், வெரி சிம்பிள். அண்ட் வீடியோஸ் மூலியமாக கூட கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் நியூ வேர்ட்ஸ், புது வேர்ட்லாம் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஜாலியாக வந்து குவிஸ் கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டே நம்ம வந்து புது வேர்ட்ஸ் கற்றுக்கலாம் இல்லையா? கற்றுக்கலாம் சைட் பை சைட். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் வரும். நான் ஸ்பெல் பண்ணி காமிங்கன்னு சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா இருக்கிறதே ரிப்பீட் பண்ணிடுறேன். எக்ஸாக்ட்லி, www.m-w.com போயிட்டு இன்னைக்கே விசிட் பண்ணி எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். சூப்பர் வரும். நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல வெப்சைட் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இப்பெல்லாம் சொன்னால் வந்து நான் வேறு எதுவும் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா எல்லாமே ஸ்டாக்லாம் காலி ஆயிடுச்சு என்கிட்ட. அதுதான் சொல்ல வந்தேன். பட் நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்லையா? அப்போது FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.